ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2020 வருஷத்துக்கான ஐபிஎல் போட்டிகள் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக என்னைய மாதிரியே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க கிரிக்கெட் ஃபேனாக நீங்கள் உங்களுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட்டை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை மறக்காமல் முழுசாக பாருங்கள். வெல்கம் டு லோக்கல் மாஃபியா தமிழ். நான் தான் உங்கள் மனோஜ் சந்திரசேகர். ரெண்டாயிரத்தி 20வது வருஷத்துக்கான ஐபிஎல் போட்டி மார்ச் 29 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து ஷெட்யூல் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம தலை அப்படின்னு சொல்லப்படுற தோனியுமே பிப்ரவரி மாதத்துலேயே வந்து இங்கே சேப்பாக்கம் ஸ்டேடியமில் ப்ராக்டிஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ வேறு லெவல் கேமாக இந்த ஐபிஎல் 2020 வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த வேளையில் கொரோனா அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் மிக்க ஒரு வைரஸ் பரவி ஐபிஎல் போட்டி மட்டும் இல்லாமல் எல்லா விதமான கிரிக்கெட் போட்டிக்கும் தடை விதித்து உலகமே இப்போ லாக்டவுனில் முடங்கி கிடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இப்போது இந்த நிலைமையில் பிசிசிஐ தலைவராக இருக்கிற சௌரவ் கங்குலி என்ன சொல்லியிருக்காருன்னா, மே 3 வரைக்கும் இந்த லாக்டவுனை வந்து கவர்மெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படியும் நம்ம ஐபிஎல் போட்டி நடத்துகிறதா வேணாமா அப்படிங்கிற அந்த மெயின் டிசிஷன் வந்து மே 3 அப்புறம் தான் நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னு இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லியிருந்தார். ஸோ ஐபிஎல் ரசிகர்கள் எல்லாருமே ஐபிஎல் போட்டி கண்டிப்பாக நடக்கும், ஜூன் மாதமோ அல்லது ஜூலை மாதமோ நடக்கும் அப்படின்னு சொல்லி பெரிய எதிர்பார்ப்போடு அவளோட காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் அக்டோபர் மாதம் 18 T20 வேர்ல்டு கப் வந்து ஆஸ்திரேலியாவில் நடக்கிறதுக்கான ஷெட்யூல் எல்லாமே முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்படியும் அந்த அக்டோபர் மாதம் அந்த T20 நடக்கிறதுக்கு முன்னாடியே ஐபிஎல் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த 2020 ஐபிஎல்லோட டைட்டிலை யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. சரி, இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச தகவல் தானே. நீ என்ன இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவல் சொல்ல போகிற அப்படிங்கிற கேள்வி உங்கள் எல்லாருக்கும் இருக்கலாம். ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் கவுன்சில் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்ரீலங்காவோட கிரிக்கெட் கவுன்சிலில் இருந்து ஐபிஎல் போட்டியை எங்கள் நாட்டில் நடத்திக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்விடேஷன் வந்து இந்தியன் கிரிக்கெட் கவுன்சிலான பிசிசிஐக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. ஸோ ஸ்ரீலங்காவில் ஐபிஎல் நடக்க போகுது அப்படின்னு நம்ம நம்பலாம். எதனால் நான் இப்படி சொல்கிறேன்னா, இது நாள் வரைக்கும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட கன்ஃபார்ம்டு கேசஸ் வந்து ஸ்ரீலங்காவில் மொத்தமே 244 தான். அந்த 244ல் 77 பேர் வந்து வைரஸ் தாக்கத்திலேருந்து ரெக்கவர் ஆகி வெளியில் வந்துட்டாங்க. 7 பேர் மட்டும்தான் டெத் ஆகியிருக்காங்க இந்த கொரோனா வைரஸ்னால். ஸோ கொரோனா வைரஸ் தாக்கம் வந்து ஸ்ரீலங்காவில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாது இப்போது ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் கவுன்சிலில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் விளையாடிய முத்தையா முரளிதரன், குமார் சங்கங்காரா, அப்புறம் சனத் ஜெய்சூர்யா, இந்த மாதிரியான கிரிக்கெட்டர்ஸ் தான் இருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த ஐபிஎல் போட்டி ஸ்ரீலங்காவில் நடந்துச்சுன்னா ஸ்ரீலங்காவுக்கு நிறைய வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த இன்விடேஷனை இந்தியன் கிரிக்கெட் கவுன்சிலுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ நம்ம சௌரவ் கங்குலி ஆகட்டும், ஐபிஎல் போட்டியை எப்படியும் நடத்தணும், ஐபிஎல் போட்டியை நடத்துறதுனால நம்மளுக்கு நிறைய வருமானம் இருக்குது, அண்ட் தென் நிறைய கிரிக்கெட் வீரர்களையும் நம்ம புது கிரிக்கெட் வீரர்களை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஐபிஎல் போட்டி நடத்தணும் அப்படின்னு ஆர்வமாக எதிர்பார்க்கறதுக்கான காரணம். இந்த நிலைமையில் ஸ்ரீலங்காவிலேருந்து இப்படி ஒரு இன்விடேஷன் வந்ததும் ஸ்ரீலங்கா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 80-90% கொரோனா வைரஸால் பாதிக்கப்படாத ஒரு சேஃபான ஒரு கண்ட்ரியாக தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால ஸ்ரீலங்காவில் இந்த ஐபிஎல் 2020க்கான ஐபிஎல்லை வந்து நடத்துவாங்க அப்படின்னு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். எப்படியும் மே மாதம் அல்லது மே மாதத்தோட பாதியிலேருந்து இந்த ஐபிஎல் போட்டி ஸ்ரீலங்காவில் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். இதுதான் அந்த நியூஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன தோணுது, ஐபிஎல் 2020 நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மனோஜ் சந்திரசேகர்.